இது போல் இதில் பேஸ்டில் வந்து உப்பு இருக்கான்னு கூட கேட்கலாங்க. அவரே சொன்னார், அது அவங்களுக்கு உள்ளது தான். வியாபாரிகள் வந்து ஏமாற்றுகிறார்கள் என்றால் ஏன் அந்த வியாபாரத்தை நம்புறீங்கன்றோம். நாங்கள் இன்னும் வேப்பங்குச்சியில் இருக்கிற தெம்பு எதிரிமே இல்லையே. பல்லு விளக்கும் போது எங்கள் ஊர் செங்கக்கல்லை போட்டு இழைச்சிட்டு ஊதிட்டு மண்ணை போட்டு தேய்ச்சா பல்லு பல பல பலன்னு இருக்குமே. ஆனால் 4 நாளைக்கு பேஸ்ட்டு போட்டு விளக்கலைன்னா என்ன ஆகிடும்? மஞ்சளாக போயிடும், நாரி போயிடும் வாய். அப்போ என்னன்னா, எல்லாம் பொய் என்று தெரிந்த பிறகும் அதை நோக்கி ஓடுகிற சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்வது, நீங்கள் மேம்போக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சிரமங்களோடு கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி கூட இன்றைக்கு அந்த வியாபாரத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க எதை மீட்டெடுக்க ஆசைப்படுகிறான் என்றால் மனிதநேயத்தை மீட்டெடுக்கத்தான் ஆசைப்படுகிறான். உறவுகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளத்தான் ஆசைப்படுகிறான். நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளத்தான் ஆசைப்படுகிறான். என்னைக்காவது உங்கள் வீட்டில் கடந்த 10 வருஷத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்னு சொல்லி திருவிழா காலம் இல்லாத ஒரு நேரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தமிழர்களுக்கு ஏன் ஒரு பெருமை இருக்குன்னா, அவன் பஞ்சமா இருந்தாலும் சரி பரதேசியா இருந்தாலும் சரி விழா காலங்களில் குடும்பத்தோடு ஒன்றாக இருப்பான். அவனுக்கு 1000 சிரமங்கள் இருக்கும். அத்தனை சிரமங்களையும் வீட்டோடு உட்கார்ந்து ஒருவேளை சோறு சாப்பிடும் பொழுது அவனுக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி. அதுதான் அந்த மனிதநேயத்தை மீட்டெடுப்பதற்காக எத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு எங்கள் கலாச்சாரத்தை காப்பதற்காகத்தான் இன்னும் அழியாமல் இருக்கிறது திருவிழாக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மனிதநேயத்தினுடைய கூறுகள் எல்லாம் அழிந்து விடவில்லை. அவர் பேசின நிமிடங்களில் எவ்வளோ விஷயங்கள். நாம் இதில் மனிதாபிமானத்தை நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடலைன்னா அதுக்காக வருத்தப்படுறோம். அதை இழந்துடலை யாரும். அற்புதமான உரை. உண்மையிலேயே அவர் சொன்ன விஷயங்களில் இந்த பண்டிகை காலத்தில் தானங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறது. சென்னையில் வர முடியாத லீவே கிடைக்கலன்னா கூட அந்த ஒரு நாளாவது லீவ் போட்டு வந்து நம்ம அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடணுன்னு பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே வந்த இளைஞர்கள் எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் திருவிழா நடக்குது, மாரியம்மன் கோயில் திருவிழா. அவர் தான் அழகாக சொல்கிறான் காதலியை பார்த்து, நம்ம ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் எல்லோரும் தாயையும் தந்தையையும் துணைக்கு அழைத்து வந்தார்கள், நீதானே திருவிழாவையே அழைத்து கொண்டு வந்தாய். என்ன எவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இதெல்லாம் கொண்டாட்டம் இல்லையா? அதுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானத்தை மீட்டெடுப்போம். இல்லாமல் போயிருக்கலாம், குறைஞ்சி போயிருக்கலாம், அதை மீட்டெடுப்போம்னு அற்புதமான கவிஞர் சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டலை அவருக்கு நாம் கொடுப்போம். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் இன்றைக்கு பல பேரில் இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்தில் கூட பல இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்லை வேலை வாய்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிற வஜ்ரா ராம் அவர்கள் உங்களுடைய கரவோசத்தோடு வருகிறார். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய எனது அன்பு உறவுகளுக்கு, குறிப்பாக என்னுடைய நண்பரும் மிகச்சிறந்த கவிஞரும் மிகச்சிறந்த சிந்தனையாளரும் மிகச்சிறந்த மனிதநேயமும் கொண்ட கவிஞர் சிலேகன் அவர்கள் உட்பட நீண்ட தொலைவில் இருந்து வந்ததுனாலா அல்லது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசுவதாலோ என்னவென்று தெரியவில்லை, தலைப்பை அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. என்னையும் சேர்த்து சொல்றீங்களா? இல்லை, நீங்க சொல்ற தீர்ப்புக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் நீங்க கரெக்டான நடுவரா அப்படின்னு என் பிள்ளைகள் முடிவு பண்ணும். இந்த பட்டிமன்றத்துக்கு மேல்முறையீடெல்லாம் கிடையாது. இல்லை, அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லணும், சொல்லுவோம். இந்த மீசையை பார்த்த பிறகும் நீங்க தீர்ப்பை மாற்றி சொல்லிடுவீங்களா? இல்லை சொல்லிட்டு போயிடுவீங்களா? அப்படியெல்லாம் மிரட்டவில்லை நடுவர் அவர்களே. உண்மையில இதுதான் மிரட்டுறது. நீங்கள் பேசாமல் அப்படி நிறுத்துறீங்கன்னா கூட நான் பயந்துருக்க மாட்டேன். நான் மிரட்டவில்லைன்னு சொன்னதான் இப்போ பயப்படுறேன். அரசியலிலே நியாயத்தின் பக்கம் நின்றவர் அந்த அண்ணா பட்டிமன்றத்திலே எப்பொழுதும் நியாயமான தீர்ப்பை வழங்குபவர் இந்த அண்ணா. ஏன்னா எனது நண்பர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சினிமாவிலே உச்சம் பெற்ற ஒரு கதாபாத்திரம். நீங்களும் சினிமா மோகத்திலே விலை போய் விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் வேற ரொம்ப சைனிங்கா வேற இருக்காரு. நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. நானும் என்னென்னமோ போட்டு பார்க்குறேன். ஆனால் சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற சைனிங்கு நம்ம பயவில்லைக்கு வரமாட்டுக்கு. அதுங்க பூரா டிவியில் என் மேனி அழகுக்கு காரணம் இது, ஏன் மேனி அழகு நம்ம பயவில்லையே போட்டு போட்டு பார்க்குறாளுங்க. புருஷனை கடன்கார ஆகினதான் மிச்சம், கலர் ஆகலை.
ஆனால் அந்த முயற்சியை நானும் பண்ணி பார்த்தேன். அதுதான் நாம 2 பேருமே 7 வாரத்தில் சிகப்பழகுனாங்க, அது கடந்து போயிடுச்சு 700 வாரங்கள். இன்னைக்கு என்ன தலைப்பு? திருநாள் கொண்டாட்டங்கள் இன்று மனிதம் சார்ந்து இருக்கிறதா, வணிகம் சார்ந்து இருக்கிறதா? அவ்வளவுதான். நீங்க மனிதநேயத்தோட கொண்டாடணும்னா நாங்க எல்லாருமே அந்த கட்சி தான். இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதுதான் தலைப்பு. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்கணும். வணிகம் என்று ஒன்று வந்துவிட்ட பிறகுதான் மனிதன் நவநாகரிக மனிதனாக மாறிப்போனான். வணிகம் வர பண்டமாற்று காலத்தில் இந்த அளவுக்கு நவநாகரிகம் கிடையாது. விவசாயம் அவர்களை தேவைக்கு தான் பண்ணாங்க. அதற்கு அடுத்து வணிக நோக்கத்தோடு வந்த பிறகுதான் விவசாயி பருத்தியை பயிரிட்டான், அதில் ஒரு வணிகம் இருந்தது. பருத்தி நூலானது, அதில் ஒரு வணிகம் இருந்தது. நூல் ஆடையானது, அதில் ஒரு வணிகம் இருந்தது. ஆடை கலர் கலரான உடைகளாக மாறியது, அதில் ஒரு வணிகம் இருந்தது. நீங்கள் இன்று அனைவருமே நவநாகரிகமாக இருக்கிறீர்கள், விதவிதமான உடைகளை உடுத்துகிறீர்கள் சொன்ன வணிகம் சார்ந்து மாறி போனது. நகைக்கடையிலையும் துணிக்கடையிலையும் உள்ள நுழைய முடியல. இந்த லாக்டவுன்ல இந்த நிலைமை. அந்த கூட்டத்தில் கொரோனாவே செத்துக்கிட்டு இருக்கு. நாம கொரோனாவோட வாழ பழகிற காலம் போய் கொரோனா இப்போ நம்மளோட வாழ பழகிட்டு இருக்கு. திருநாள் கொண்டாட்டங்கள் அனைத்துமே வணிக நோக்கத்தோடு சேர்ந்து விட்டது. அதை நீங்கள் இன்னும் மாற்ற முடியாது. ஏன்னா வணிக நோக்கமாக மாறிய பிறகுதான் நாம் இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை இராணுவ வீரர்கள் இந்த தீபாவளிக்கு சொந்த ஊர் வர முடியாமல் எல்லையில் இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்த செய்தி. ஆனால் வணிக நோக்கம் என்று ஒன்று வந்துவிட்ட பிறகுதான் இந்த தேசத்தில் மட்டுமில்ல உலகெங்கிலும் கண்டுபிடிப்புகளே பெருகியது. நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா அதை வணிகமாக மாற்ற முடியும்னு தெரிஞ்ச பிறகுதான் கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்தன. இராணுவத்தில் இருக்கிறான். இன்னைக்கு கண்டுபிடிப்பை பற்றி சொன்னீங்க, மொபைலை பற்றி. கடிதத்தில் இருந்த சுகம் இன்று இருந்ததா? இல்லை. ஆனால் இன்னைக்கு கடிதம் எழுதினா போய் சேருமா? அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துருவான் கொரோனால. ஏன்னா எவன் இருக்கிறான் எவன் இல்லை. முன்னாலெல்லாம் அவசரத்துக்கு தந்தி கொடுப்போம், இப்போ தந்திக்கே தந்தி கொடுத்துட்டாங்க. இல்லை நடுவர் அவர்களே, இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை கற்றிருக்கலாம். எனக்கு ஒரு புரியாத புதிர் என்ன அப்படின்னா, நல்லா இருக்கிறவன் டொப்பு டொப்புன்னு போயிட்டே இருக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இக்கட்டான காலகட்டத்தில் டாஸ்மாகை திறந்து கியூவில் நின்று குடிக்கிறான், அதில் ஒரு பதிலும் போன மாதிரி தெரியல. அதனால தான் இவனுங்க ஃபேஸ்புக்கில் போடுறான், குடிச்சா கொரோனா வராதுன்றான். அதுக்கு 1000 லைக் வருது. அது 1000 லைக் போட்ட ஆள் யாரு? அந்த குரூப் தானே போடும். நம்ம ஆள் கடையை திறந்தப்போ என்ன சொன்னாங்க அரசாங்கம்? வட்டத்தில் நின்று வாங்குங்க, வட்டத்தில் நின்று வாங்கினாங்க. வாங்கும்போது வட்டத்தில் தான் வாங்கினான், அப்புறம் சாப்பிடும்போது ஒரே வட்டத்துக்குள்ளே வந்துட்டான். அந்த இராணுவ வீரர்கள் தீபாவளிக்கு வர முடியாவிட்டால் கூட தன்னுடைய பிள்ளைகள் புத்தாடை போட்டிருப்பதையோ, நல்ல வெடிகள் வெடிப்பதையோ, நகைகள் போட்டிருப்பதையும் எல்லையில் இருந்து அவன் வீடியோவில் பார்க்க முடியும் என்று சொன்னால், வணிக நோக்கமாக இந்த மொபைல் போன்லாம் மாறின பிறகுதான் அது நடந்தேறி இருக்கிறது. இல்லைன்னா எல்லாருமே இந்த சாதா போன்லேயே டிப்பு 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 டிப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி தடவ வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நடுவர் அவர்களே. அது வணிக நோக்கமாக மாறின பிறகுதான் இதுக்கு மாற்றி 2Gன்னா 3Gங்கிறான் 4Gங்கிறான். ஒரு மொபைலை வாங்கி 10 நாளுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. 10 நாளில் அடுத்த வெர்ஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் இது ஸ்லோவாக தெரியுது. ஏடா ஓ மொபைல் வேகமாக இருக்கலாம், நான் இப்போ வாங்கி 2 நாள் ஆச்சுன்றேன். 10 நாளைக்கு முன்னாடி தானடா நான் வாங்கினேன். இல்லை இது லேட்டஸ்ட் வெர்ஷன். 10 நாளைக்கு ஒரு வெர்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கான். வணிக நோக்கமாக மாறிவிட்டது. ஆகவே நடுவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி உண்மையினுடைய உணர்வை புரிந்து கொண்டு இன்றைய நாளிலே திருநாள் கொண்டாட்டங்கள் வணிகம் சார்ந்தே இருக்கிறது, வணிகம் சார்ந்து இருந்தால்தான் மனிதமும் வளரும் என்று அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
திரு வஜ்ரா ராம் அவர்கள் ஒரு நல்ல மனிதவள பயிற்றுனர் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராகவும் இன்றைக்கி இந்த சபையில் பார்த்தது. வழக்கமாக தன்னுடைய பேச்சு எப்போவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு, அதையும் கூட வணிகத்தில் கூட ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுன்னு அதையும் கூட தன்னுடைய பாணியில் அவளை அழகாக கொண்டு போனார். ஒரு கைத்தட்டல். ரெண்டு பக்கமும் பேசிட்டாங்க, மனிதம் சார்ந்தது வணிகம் சார்ந்தது. அதில் சார் வேறு கொஞ்சம் மிரட்டுற தோரணையில் மீசையெல்லாம், ஆனால் என்னை விட பெரிய மீசை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்கள் எல்லாரையும் விட பெரிய மீசை. இப்போ இது என்ன நெருக்கடி அப்படின்னா, இந்திரா காந்தி கொலை வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி கூண்டுக்குள்ளேருந்து தீர்ப்பு சொன்னார். உங்களுக்கு தெரியும், தீர்ப்பு சொன்ன நீதிபதி கூண்டுக்குள்ளேருந்து தீர்ப்பு சொல்லியிருக்கார். இப்போ எனக்கு அந்த நெருக்கடி தான் வரும்போல தெரியுது. அப்படியெல்லாம் இல்லைங்க. யதார்த்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்தை, நான் சொல்கிறது தீர்ப்பு அல்ல, தீர்வல்ல, உங்கள் மனதில் இருக்கிற விஷயத்தை, இது சரியாக இருக்கும்னு நீங்கள் என்ன விஷயத்தை சொல்கிறீங்களோ அதை தான் இங்கே தீர்ப்பாக சொல்ல போகிறோம். அதில் வேறு ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை. இதில் ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் தானே திருமணம் நடக்கும். நம்ம வீட்டு வாசலில் பந்தல் போட்டு தானே திருமணம் நடக்கும். இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ண வந்தானே, வீட்டு வாசலில் யாராவது திருமணம் நடத்துகிறாங்களா? அதுவும் இல்லாமல் நம்மளால் ஒரே நாளில் 15 கல்யாணத்தை அட்டன் பண்ணுறோம். அந்த மண்டபம் அந்த மண்டபம் அந்த மண்டபம் எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகிறான். அவசரத்தில் சாப்பிட போகிற நேரத்தில் அங்கே சாப்பாடு இல்லை. எல்லாம் வாசலில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட காலம் இருந்ததா? வாசலில் நின்று வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, வாங்க மாமான்னு கூப்பிட்டாங்கள வாசலில். இப்போ யாராவது வாசலில் ஆள் நிற்கிதா? ஒரு மிஷின் தான் நிற்கிது. அதை பட்டன் போட்டால் அது பன்னீர் தெளிக்குதுங்க. மனுஷன் பன்னீர் தெளித்த காலம்லாம் போய் வாசலில் ஒரு பொம்மை தான் கும்பிடுது நம்மளை. மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, எல்லாமே இயந்திரமயமாக மாறிடுச்சு, வணிகமய கலாச்சாரமாக மாறிடுச்சு. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. காலம் இப்படி தான் போயிடுச்சு. இந்த வணிகத்துக்குள்ளே நம்ம மனிதத்தை கொண்டு வர முடியுமான்னு யோசிங்க. ஏன்னா காலம் முழுக்க முழுக்க இந்த வணிகமயமாக போய்விட்டது. அப்போ வணிகம் தீர்ப்பு சொல்லிடலாமா? மீசைக்கு நம்ம பயப்படணுமா? மீசைக்குள்ளே தானேங்க ஒரு பாசம் இருக்கும். இப்போ இவங்க என்ன பேசுனாங்கிறத ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் தீர்ப்பு சொன்னால் தானே சரியாக இருக்கும். இவங்க 3 பேர் பேசியிருக்காங்க, அதுவும் கவிஞர். இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட மதுரையில் தன்னுடைய அப்பா சலூன் கடை வச்சு சேர்த்து வச்சுருந்த அந்த 5 லட்ச ரூபா பணத்தை அந்த நேத்ராங்கிற பொண்ணு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், தன்னுடைய படிப்புக்காக அல்லது கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம்னு யோசிக்கலாங்க. அந்த பொண்ணு செஞ்சுது. இது மனிதம் இல்லையா? இந்த விஷயம் நாம் யோசிக்கிறோமே. இன்றைக்கி அந்த பெண்ணை கொண்டாடுறோமே, அந்த பொண்ணை இன்றைக்கி பேர் சொல்லி நம்ம சொல்கிறோமே அப்படின்னா அந்த பெண்ணுடைய மனிதாபிமானங்க. ஏன்னா பணம் தேவைகள் எல்லாருக்கும் இருக்கலாம். அதை தாண்டி வைத்திருப்பதல்ல பணம், அடுத்தவர்களுக்கு வழங்குவது தான் உண்மையான செல்வம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லுவார். வைத்திருப்பதல்ல செல்வம், வழங்குவது தான் செல்வம் சொல்லுவார். சுருக்கமாக 2 வரியில் தீர்ப்பை சொல்லணுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கிறவர்கள், வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்க, அந்த ஒரு நாள் திருநாள்லையாவது நம்ம குடும்பத்தோடு வந்து சேரணுங்கிறதுக்காக அவர்கள் தன்னை ஆசுவாசப்படுத்தி எப்படியாவது வந்து சேரணும், குடும்பத்தோடு ஒரு நாளாவது வந்துடணும்னு. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்சுது. நம்முடைய உறவுகள் அங்கே வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருமோன்னு பதட்டப்பட்டோம். பக்கத்தில் இருக்கிற போது இருந்திருந்தா என்னவாக இருந்தாலும் நாம் அவங்கள பார்த்துக்கலாமே, கண்டறியாத தொலைவில் இருக்கிறார்களே அப்படின்னு நினச்சோம். அப்படின்னு அந்த உறவுகளோடு கொண்டாடுகிற விஷயங்க. நம்ம அந்த உணவை பக்கத்து வீட்டு கொடுக்குறோம், பிரியாணியா கொடுக்குறோம், நம்முடைய செய்கிற பொங்கலாக கொடுக்குறோம். எல்லா மத சார்ந்தவர்களும் தான் செஞ்ச அந்த உணவை பலகாரத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு இதை ஒரே வரியில் சொல்லணும்னு, இப்படி உணவுகளை கொடுப்பதனால் உணர்வை பகிரப்படவில்லை, நம் உணர்வுகளை பகிரப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் நாங்கள் யதார்த்தமான உண்மை. நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்குற இந்த பிரியாணினால் பொங்கல்னால் உணவு கலக்கலைங்க, நம்முடைய உணர்வுகள் கலந்து விடுகிறது. ஒரே வழியில் சொல்லணுன்னு, நம்முடைய பாரத நாட்டில் கொண்டாடப்படுகிற, நாம் தமிழகத்தில் கொண்டாடப்படுகிற எல்லா பண்டிகையும் எடுப்பதில், நாம் எடுத்துக்கொள்வதில் இல்லை சந்தோஷங்க, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் தான் சந்தோஷம் இருக்கிறது என்கிற எல்லா பண்டிகைகளும் கொடுப்பதில் தான் சந்தோஷம் இருக்கிற என்கிற காரணத்தை நமக்கு உணர்த்துகிற காரணத்தால் இந்த திருநாள் கொண்டாட்டங்கள் அத்தனையும் மனிதம் சார்ந்ததாக இருக்கிறது. அது இன்றைக்கு குறைந்து போயிருக்கலாம். அந்த மனிதம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்த வேண்டியது மனிதர்களாகிய நம் கையில் இருக்கிறது. ஆகவே இந்த திருநாள் கொண்டாட்டங்கள் அத்தனையும் மனிதம் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.